முடியாதப்பா என்று சொன்னேனோ அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்து உன்னால முடியும் நீ செய் என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னை நடத்தி வந்த தெய்வமே ராஜா, என்னால முடியல என்று நான் கவலையோடு நின்ற பொழுதெல்லாம் இல்ல நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நடத்தினீங்களே. நான் மனம் தளர்ந்த போதெல்லாம் அப்பா என் கூட இருந்து மனம் தளராத என்று சொல்லி நடத்தினீங்களே ராஜா, நீ கூட இருப்பதற்காய் நன்றி. உணர்ந்தவர்கள் மாத்திரம் 2 கரங்களை நல்லா விரித்து சொல்ல முடியுமா? போன மாதத்துல எந்தெந்த நிலைகள் எல்லாம் முடியாதுப்பான்னு சொன்னேனோ அந்தந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என்ன நடத்தி வந்தீங்களே. உண்மையாய் நன்றியுள்ள இருதயத்தோடு உணர்ந்தவர்கள் மாத்திரம் 2 கரங்களை நன்றாய் விரித்து அண்ணாந்து பார்த்து நன்றி அப்பான்னு சொல்லு. மனம் தளர்ந்து நின்ற போது நீ மனம் தளராத நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. நான் உனக்காக யாவும் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீ மனம் தளர்ந்து போகாத, உனக்காக நான் யாவையும் செய்வேன் என்று சொன்னவரே ஓ நன்றி. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன்கள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கரங்களை உயர்த்தி என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை உயர்த்தி நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். இந்த அக்டோபர் மாதத்துல என் தேவனால நான் உயருவேன். கரங்களை உயர்த்தி நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவரே, எனக்கு இப்படியான சூழ்நிலை, என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனங்கள், என்னுடைய வியாதி இப்படி, என்னுடைய பலவீனங்கள் இப்படி, மருத்துவர் இப்படியாய் அறிக்கை செய்து கொடுத்திருக்கிறார். பலவிதமான காரியங்களை சாக்கு போக்குகளை சொல்லலாம். ஆனா அந்த வேளையில தேவனுடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், எந்த வியாதியின் விளக்கமும் உன்னிடத்துல வேண்டாம், எந்த மருத்துவரின் அறிக்கையும் உன்னிடத்துல வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நான் என்னுடைய வல்லமையை அழிப்பேன் என்றால், ஓ விசுவாசத்தோடு இருக்கிற உனக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பேனோ? ஓ வல்லமை விளங்கும்படியாய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளுக்கு கிடைத்த சுகத்தை காட்டிலும் ஒரு பரிபூரண சுகத்தை இந்த நாளில் தேவன் எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென். எந்த வியாதியின் விளக்கங்களும் நம்மிடத்துல வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த வாழ்க்கை மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். உச்சு தண்ணீரே எங்கள் உச்சு தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து சத்தமா சொல்லுவோமா?
ஆமென். பக்கத்துல பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இதுவரையில. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இதுவரையில இழந்து நீ அழுதது போதும், இனிமே அழாத. இருதய கடினங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும். உயிர் இழந்த எலும்புகள் மறுபடியுமாய் தேவ வார்த்தையால உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை இழந்ததெல்லாம் போதும். இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் மீண்டுமாய் பல காரியங்களை இழந்து போனதை இரட்டத்தனையாய் தரப்போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில வியாதியின் விளக்கத்தை இனிமேல் ஒரு நாளும் என்னுடைய வாயினால நான் சொல்ல போவது இல்லை. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த விசுவாச வார்த்தையை சொல்ல முடியும்? என்னுடைய வாயால என்னுடைய சரீரத்துல இதுதான் வியாதி, இதுதான் பலவீனம் என்று சொல்லி வியாதியின் விளக்கத்தை ஒரு நாளும் நான் சொல்ல போவது இல்லை. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை அடைந்த ஸ்திரீயை போல இந்த நாளில் நான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பூரண சுகத்தை நான் பெறப்போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் உங்க விசுவாசத்தின் அளவின்படியாய் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ, அப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணின தேவன் இந்த நாளில் இந்த ஆராதனையில இந்த தேவ பிரசன்னத்துல எனக்கு ஒரு வல்லமையை நீர் காணப்படுவீராக. உமது உயிர் தெழுந்த வல்லமை இன்றும் மாறாததா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. ஆமென். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்து எழும்பி நின்று சொல்லுவோமா? மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். உச்சு தண்ணீரே, எங்கள் உச்சு தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. உச்சு தண்ணீரே, எங்கள் நல்ல கரங்களை தட்டி மனதார
கரங்களை உயர்த்தியோ சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில செவிட்டு தன்மையோடு இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. நல்ல ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, கண்களை மூடி கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ கரங்களை விரித்தோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில செவிட்டு தன்மையாக இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு, இருதய கடினங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லாம் திறக்கப்படுவதாக. எனக்காக எதையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இயேசுவே எனக்காய் நீர் திறப்பீராக. அப்படிதான் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமா இணைந்து ஆமென் 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 ஆமென். அப்படிதான் மனதார இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. ராஜா திறக்கப்படட்டும் 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 திறக்கப்படட்டும். ரீபா லபர பர பர பலர ஷரி மல மர பர 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 பலர ரீபா லபர பர 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 பலர ஷரி மல மர பர 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 பலர ரீபா லபர பர பல மர பர 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 பலர ரிஷரி பல பர 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 பலர. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும் 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 திறக்கப்படட்டும். ஆமென் 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 ஆமென். மரணம் கூட தலை குனியுமே, கல்லறை முன்பதாய் இயேசு நின்றார். மரணம் கூட தலை குனியும். மரித்த லாசரு 4 நாட்கள் கழித்து கூட உயிரோடு எழுப்பி வர முடியும். என்னுடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கும் பொழுது, நான் ஆராதிக்கும் பொழுது, நான் துதிக்கும் பொழுது எனக்கா என் தேவன் அந்த மரணத்தையும் தலை குனியும்படியாய் செய்து மீண்டுமாய் உயிர் பெற்று எழுப்பி வர செய்வார். நல்ல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ வாய்களை திறந்து சத்தமிட்டு ரீபா லாபா ரக்கத்தி கலமர பர பர பலர மனதார மனதார நல்ல ஸ்தோத்திர பலிகள். அந்நிய பாஷை வரப்பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகள் சத்தமா அப்படிதான் ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாள்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு முன்பதா இருக்கிற மரணமும் தலை குனியும்படியாய் மரணமும் தலை குனியும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஆமென் 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 ஆமென். நீமல பர பர கத்தி கல பர 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 பலர ஷரி மல மர பர 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 பலர ரிபல பர பர பலர ஷரி மல மர பர 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 பலர ஓ ரிபல பர கத்தி கல பர 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 பலர. எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே,
அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருந்தவர், இருப்பவர், இனிமேலும் வருகிற தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். ஆமேன். வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஆமேன். ஆராதிக்கிற ஸ்தலத்துல வருகிறவர், ஆராதிக்கிற இருதயங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அவர் நம்மளுக்குள்ளாக குடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். எப்படி? துதிக்கிற வேளையில தானே, அவருடைய நாமத்தை நமஸ்கரிக்கிற வேளையில தானே. காலங்கள் உந்தன் கையில் தானே, நித்தியாக. உங்க சத்தம் எழும்பட்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கைகளில் சத்தமா உம்மையே நம்பி உள்ளே அற்புதங்கள். ரட்சித்த தேவன் நம்மளை நடத்த விரும்புகிறார். காலங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நம்முடைய இஷ்டங்கள் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சுய விருப்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. நீர் எதை நினைத்திருக்கிறீங்களோ அதை எனக்கு நிறைவாய் தருகிறவர் காணப்படுங்க ஆண்டவரே. உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? எஸ், இந்த அக்டோபர் மாதம் திறந்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் பிறந்து நம்முடைய கைகளில் பல நாட்கள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தரை நம்பி வாழ போகிறேன். என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். அவருடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு என்னுடைய வாழ்க்கை அமையட்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த விரும்புகிறார். அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜீசஸ். காலங்கள் உந்தன் கையில் தானே, நித்தியாக என் காலங்கள் அமைதியாக செய்வீரே. உம்மையே நம்பி உள்ளே அற்புதங்கள். ஆண்டவர் நடத்துவார். ஆமென். காலங்கள் உந்தன் கையில் தானே, நித்தியாக. ஆண்டவரே ஆண்டவரே உம்மையே நம்பி உள்ளே அற்புதங்கள் செய்பவரே. செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். அற்புதங்கள் செய்பவரே. கரங்களை உயர்த்தி உம்மையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க தான் இந்த மாதத்துல எனக்கு முன்பதாய் கடந்து சென்று செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு முன்பதாய் கடந்து சென்று அற்புதங்களை செய்ய.
என் வாழ்க்கை முழுவதும் அப்படிப்பட்ட நன்மைகளினால காணப்பட வேண்டும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜீசஸ் ரிபாபா தலரபா ஷகதலரியான் தலரபா. ஓ, நம்மளுக்கு முன்பதாய் தேவனுடைய சமூகம் போகட்டும். ரகா ஷக தின மனதுனியான் துலரபா. தெய்வீக தன்மைகளை பார்க்கக்கூடிய வழிகள் உண்டாயிருப்பதாக. உங்களுக்கு முன்பதாய் கர்த்தருடைய தேவ தூதர்கள் கடந்து செல்வார்களாக. சொல்லுங்க, என் பாதைக்கு முன்பதாய் தேவனுடைய வார்த்தைகள், என்னுடைய பாதைகளுக்கு முன்பதாய் தேவ பிரசன்னம். அல்லாத பாதையில நான் செல்ல மாட்டேன். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற பாதை தான் எனக்குரிய பாதை. பரிசுத்த ஆவியானவரோடு ஆவியில வருமானப்பட்டவர்களாய் சில கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரமாய் கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, கட்டப்பட்டிருக்கிற கழுதைகளை போல, ஓ ஆமென், ஆண்டவருக்காய் ஆண்டவர் ஏறும்படியாய் கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டுகளை அவுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று மாற்றப்படுகிற ஒரு கழுதையை அழைக்கப்பட்டதை போல தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இருபுறத்துல, ஓ, இரு வாசலில் கட்டப்பட்டிருந்ததான கழுதை அது என் எஜமானுக்கு வேண்டும் என்று கட்டவிழ்த்து அழைக்கப்பட்டதை போல இந்த மாதத்துல கர்த்தருக்காய் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு இந்த காலை நேரத்தில் உங்களை தேடி வருகிறது. என் அருமை தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால, ஓ ஆமென், என் ஆண்டவருக்கு வேண்டும், நீ என் ஆண்டவருக்கு வேண்டும், நீ என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சொத்தல்ல, சுகமல்ல, ஆமென், நீ விரும்புகிற வாழ்க்கை அல்ல, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்காய் அழைக்கப்படுகிற கூட்டத்தை தான் கர்த்தர் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ எனக்காய் வேண்டும், என்னை சுமக்கிற ஒரு சுமையாய், கழுதையாய், ஆமென், கர்த்தர் மாற்றும்படியாய் ஒரு அழைப்பை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில உங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நமஸ்கரிக்கிற பிள்ளையே, ஆமென், கர்த்தரால் அழைக்கப்படுகிற அழைப்பு ஒரு பெரிய அழைப்பு. ஆண்டவருக்காய் நிற்பே, ஆண்டவருக்காய் யாவையும் செய்வே, ஆண்டவரை நிச்சயமாய் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்னத்தான் அழைக்கிறார் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ், சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. லபாகா ஷபலமனி அந்துரதலரபா. ஆமென். அவுக்கப்படுகிற ஒரு நிலைமைகள், அவிழ்க்கப்படுகிற ஒரு நிலைமைகள், அநேகர் அவுக்கப்படாதபடிக்கு சில காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற என் வாழ்க்கையில நான் எப்படி ஆண்டவருக்கு நான் முழுசா என் இருதயத்தை கொடுக்க முடியும்? கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார் முழு இருதயத்தை. இன்னைக்கு கேட்கிறார் முழு இருதயத்தை. இன்னைக்கு கேட்கிறார் ஆண்டவர் முழு இருதயத்தை. ஹல்லேலூயா. நீ எனக்கு வேண்டும், என்னை சுமக்கிற கழுதையாய் நீ மாறுவாயா? இயேசுவுடைய அன்பை சுமக்கிற கழுதையாய் மாறுவாயா? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரோடு, அப்பா நான் மாற விரும்புகிறேன், ஆண்டவரே மாற விரும்புகிறேன், இந்த காரியத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில என் ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படியாய் சந்தர்ப்பங்களை அனுப்பி கொடுப்பா. கர்த்தர் கட்டப்பட்டிருந்த கழுதையை அவிழ்க்கும்படியாய் தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து அனுப்பினதை போல கட்டவிழ்க்கப்படக்கூடிய ஒரு கால இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரே கடந்து வந்திருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே
மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில், என் உணர்வுல, என் உயிரில் கலந்து இருக்கீங்க. சபையை இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. கரங்களை உயர்த்தி அசைச்சு, ஆண்டவரே, ஆண்டவரே, என் நினைவுல, இன்னொரு தடவை உணர்ந்து சொல்லுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் பேச்சில, சபதா இன்னும் நல்லா சத்தத்தை உயர்த்தி, நினைவுள்ள, உணர்வுள்ள, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஜீசஸ், இந்த இடத்துல இருக்கிற சிலரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இது உங்களுக்கு பேசுறாருன்னா உங்களுடைய இருதயம் தூக்கி வாரி போடப்படும். உங்க வாழ்க்கை ரெண்டு சந்துக்கு நடுவுல கட்டப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தர் தெளிவாய் அவருடைய பிரசனத்தில் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ரெண்டு வீதியில நடுவுல கட்டப்பட்ட ஒரு கழுதையை போல உங்க வாழ்க்கை இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இன்னொரு சிந்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என் வாழ்க்கை இந்த சந்துக்குரியது, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட அமைப்புக்குரியது என்று சொல்லி உங்களையே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி உன் சிந்தை இங்கேயோ அங்கேயோ இல்லை, நீ எனக்கு பக்கமாய் திரும்ப வேண்டும். ஏன்னா நான் உன் மேல ஏறி நான் கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வழியில உங்களை காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கும் போது நீங்க உங்களையே இந்த பக்கம்தான் என் வழி, இந்த பக்கம்தான் என் வாழ்க்கை, இப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இல்ல, ஆண்டவருடைய வழியில உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க. கர்த்தர் பல தடவை உங்களோடு பேசி இருந்தோம். நீங்க இன்னும் கட்டப்படுகிற ஒரு நிலையிலையும் உங்களுடைய சிந்தைக்கு உட்பட்டிருக்கிற எனக்கு இதுதான் தெரியும் சொல்லிட்டு இப்படியே லாக் ஆகி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார். இன்னைக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார். அந்த இடத்துல படிச்சீங்கன்னா தெரியும். யாராவது ஏன்பா இது அவுக்குறன்னு சொல்லி கேட்டா இது எஜமானுக்கு வேணும்னு சொல்லி சொல்லுகிற வேளையில அவன் மறு வார்த்தை பேச மாட்டானா. ஏன் அவுக்குற அப்படி சொல்லி சொல்றது யார் தெரியுமா?
உங்களை கட்டி பிடிச்சிருக்கிற சத்ருவின் காரியங்கள். அது கேட்டா என் ஆண்டவருக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு தெரியும். உங்க சூழ்நிலை, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, இது எப்படி நடக்கும் சொல்லி நினைக்கலாம். ஆனா நடத்துகிறவரால எல்லாம் கூடும். தேடி வந்து கூப்பிடுகிறவரால எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையை முன்குறித்தவருக்கு எல்லாம் செய்ய தெரியும். நீங்க நினைக்காதீங்க என் பிரச்சனை எப்ப மாறும், என் பிரச்சனை எப்படி மாறும், வாய்ப்பே இல்லையே. இல்லைங்க, இந்த அக்டோபர் மாதத்துல தேவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும், என்னை சுமக்கிற கழுதையாய் மாறுவாயா, விரும்புகிறாயா? கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிற பிள்ளைய, ஒண்ணுமே தெரியல, நான் இப்படித்தான் என் வாழ்க்கை நடக்கும்னு சொல்லி நினைச்சேன். ஆண்டவர் விட்ட வெளிச்சம் சொல்லி ஆண்டவருடைய பாதைக்கு நேராய் உன் தலையை திருப்புகிற பிள்ளையாய் நீ மாறுவாய் என்றால் கர்த்தர் அவருடைய நாமத்தை உன்மேல மகிமைப்படும்படியாய் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கட்டுகள் அவுக்கப்படட்டும். தேவ தூதர்கள் உங்க அருகாமையில வந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொயர் பாடட்டும். மற்றவங்க எல்லாம் வாய்களை திறந்த ஆவியில நிரம்பி ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கட்டுகள் அவுக்கப்படட்டும். எந்த விதமான கட்டுகள் இன்றைக்கு உங்களை கட்டி இருக்கிறது, எந்த பாரம் உங்களை கட்டி போட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எஸ், இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், எல்லா கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படுவதாக. பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒரு சுத்திகரிப்பின் ஆவியானவர் தாமே இப்பொழுது இந்த இடத்துல உலாவி என் தேவனுக்கென்று தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுத்திகரித்து கர்த்தர் அழைப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். பலவா சங்கரபா நிதன மனதுனியந்தலரபா ஆவியானவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே, நீர் விரும்புகிற நிலைகளில் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். எரேமியா 32 அதிகாரத்தில் 40வது வசனத்தை கர்த்தர் நம்மளுக்கென்று ஆண்டவர் கொடுத்துக்கிற வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 32 அதிகாரம் 40வது வசனம். எரேமியா 32 40வது வசனத்தை சபை மக்கள் யாவரும் எடுத்து வாசியுங்கள் சத்தத்தை உயர்த்தி. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. வேதத்தில் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வார்த்தை 2 வார்த்தை தான். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த அக்டோபர் மாதத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக, நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மளை விட்டு பின்வாங்குகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த 2 காரியம்தான் இந்த மாதத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார்.
நான் அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாயிருப்பேன். யாருக்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இதனுடைய வேத பகுதியினுடைய பின்னணியத்தை நாம் பார்த்தோம் என்றால், பாபிலோன் தேசத்தை அரசாட்சி பண்ணின ராஜா நேபுகாத் நேச்சர். அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்ததான 18வது வருஷத்தில் அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில் யூத தேசத்தை குறித்து ஒரு காரியம், யூத தேசத்தை அவன் சிதேக்கியா என்று சொல்லுகிற ராஜா அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவுக்கு அது 10வது வருஷம். ஆனால் இந்த 2 தேசத்துக்கு நடுவில் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் தான் நேசிக்கிற யூதா தேசம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினால் தேவனுக்கு முதுகை காட்டி நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த யூத தேசம் சிதேக்கியா ராஜாவினுடைய ஆளுகை தேசத்தில் அப்படியாய் மக்களை திசை திருப்பி நடத்தி கொண்டிருந்தான். தேவனுக்கு முன்னாடி முதுகை காட்டுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மக்கள் முதுகை காட்டுகிறார் என்றால் அதற்கு யார் உறுதுணையாய் இருக்கிறார்கள் என்றால் நடத்துகிற ராஜாவாய் இருக்கிற சிதேக்கியா அதற்கு காரணம். தேவன் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் என்ன செய்கிறார்? சிதேக்கியா ராஜாவை கிட்ட போய் நான் சொல்லுகிறத போய் சொல்லு, நீங்க எல்லாரும் இப்படி எனக்கு முதுக காட்டி என்ன மறந்து எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்கிறபடினால பாபிலோன்ல இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சரை நான் என்ன செய்வேன்? வர வைத்து உங்களை அடிமைப்படுத்துவேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு நீங்க தேவனுக்கு விரோதமாக எதெல்லாம் செய்தீர்களோ அதனுடைய பலனை நீங்கள் அன்றைக்கே காண்பீர்கள் என்று சொல்லி போய் தைரியமாய் போய் சொல்லி என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லி விடுகிறார், ஏவுகிறார், பேசுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி எழும்பி போய் சிதேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லுகிறான். சிதேக்கியா ராஜாவுக்கு கோபம் வருகிறது. என்னுடைய அரசாட்சியை பத்தியா நீ இப்படி குறை சொல்ற? என்னுடைய ஜனங்களை பத்தியா குறை சொல்ற? அவன் பேசின ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறான். என்னவென்றால், நான் பாபிலோனுக்கு அடிமையாய் காணப்படுவேனா? அவ்வளவு நாங்க கீழா இருக்கிறோமா? எங்களால முடியாதா என்று சொல்லி அவனுக்குள்ளாய் அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டது? வீரமாய் எழும்பினது. அதனுடைய செயல் என்ன செய்தான்? எனக்கு விரோதமாய், என் ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய் என்று சொல்லி அவனுடைய அரண்மனைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜெயிலில் காவலில் என்ன செய்யணும்? காவல் காக்கும்படியாக அவனுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு எரேமியாவை அரெஸ்ட் பண்ணப்பட்டு அங்கே வைக்கிறார்கள். ஆனால் எரேமியாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தை அது சடுதியாய் மிகவும் வேகமாய் நடந்தது. தேவனால் அனுப்பப்பட்டு பாபிலோன்லேருந்து அரசாட்சி கடந்து வந்து யூதாவை முற்றுகை போட்டது. என்ன செய்யப்பட்டது? சிதேக்கியா ராஜாவை பிடித்தார்கள், அடிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். யூதா முழுவதும் என்ன செய்யப்பட்டுச்சு? 4 திசையிலும் சிதறடிக்கப்பட்டு போச்சு. அப்படிப்பட்ட சிதறடிக்கப்பட்டு போய் மனம் உணர்ந்து தேவனை தேடினவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இனி உங்களுக்கு நன்மை செய்வேன், நான் இனி உங்களுக்கு நன்மை செய்வேன், இனி உங்களை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னதான வார்த்தை தான் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் இப்படித்தான் பின்னாடி முதுக காட்டிட்டு போனது நம்மளுடைய வாழ்க்கை. யூதாவே அரசாட்சி பண்ணினதான சிதேக்கியாவுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. சில குடும்பங்கள் தேவனுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு உகந்த மாதிரி உங்க குடும்பத்தை நடத்தாம ஏனோ தானோன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை.
முதுகை காட்டுகிற வாழ்க்கை, குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதும் முதுகை காட்டுகிறதான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறதான குடும்பம், தேவனுக்கு முன்னாடி முதுகை காட்டுகிற ஒரு வாழ்க்கை. சிதைக்கியாவை போல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான குடும்ப தலைவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாபிலோன் வரவிடாதபடிக்கு நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு, நம்முடைய குடும்பத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு நம்ம கூடவே இருக்கணும் சொல்லி விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடுவீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பின்வாங்குகிற ஒரு தன்மை, தேவனுக்கு முதுக காட்டுகிற ஒரு தன்மை, இந்த மாத்திர தேவனத்தான் சொல்றார், முதுக காட்டாமல் உணர்ந்து வாழுங்கள். தேவனுக்கு முன்னிலையில முதுக காட்டாமல் என்ன செய்யுங்கள், வாழுங்கள். வேத வசனத்தை வாசிப்போம். 32ஆம் வசனத்தையே வாசிப்போமே. எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு அடுத்து முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். பாருங்கள், செவி கொடுக்காமல், சபைக்கோ தேவனுடைய வார்த்தைக்கோ செவி கொடுக்காமல் போகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்னிலையில் ஆண்டவருக்கு முதுக காட்டுகிற ஒரு வாழ்க்கை. தேவஜனமே, ஆண்டவர் நம்மளை எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம கூடவே அவர் இருக்கணும் சொல்லி விரும்புகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் எல்லாத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறார். நம்மளை விட அழகா எல்லா காரியத்தையும் ஆண்டு சில காரியங்களை படைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் மனுஷனோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களோடு, என்னோடு, உங்க வீட்டோடு, உங்க வாழ்க்கையோடு, உங்களோடு குடும்பத்தோடு தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்ற, நான் இனி உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பின்வாங்கி போகாதபடிக்கு தேவன் இருக்க விரும்புகிறார். அவர் இருந்தாலே நம்மளுக்கு நன்மைகள் உண்டாகும். தேவன் இருந்தாலே நம்மளுக்கு நன்மை உண்டாகும். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் எதை சாருகிறது என்றால், தேவன் இல்லாமல் நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் அங்கும் இங்குமாய் அலைப்பாயும். கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டாம், அந்த நன்மை உனக்கு கேட உண்டு பண்ணும். ஆண்டவர் இல்லாமல் இன்னொரு சத்தத்தை கேட்டதான ஏவாளுக்கும் ஆதாமுடைய நிலைமை என்னவாய் மாறினது? அந்த ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கணும்னா, கர்த்தர் என் கூட இருந்தார்னா எனக்கு நன்மை உண்டாகணும்னா நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் நான் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுக்கு உணர்வுகள் மூலமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? இடைபட விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை, அவருக்கு பயந்து நடக்கிற காரியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க விரும்பும். நீங்கள் சுத்தமாவீர்கள். தேவன் நம்மளோடு கூட இருந்தா நம்மளை ஆண்டவர் சுத்திகரிப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு தண்ணீர் தெளித்து தேவன் சுத்திகரிப்பை தேவன் உண்டு பண்ணி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அசுத்தங்களை கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மளுக்கு நன்மையை செய்வார் அன்றி நம்மளுக்கு தேவன் தீமையை செய்கிற ஆண்டவர் அல்ல. தேவன் நம்மளுக்கு கூட இருந்தாலே
நம்மளுக்கு எது சரி எது தப்பு என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதை யோசிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு தானாகவே செயல்படும். அந்த தானா செயல்படும் சொல்லுகிற அந்த இடத்துல தான் தேவன் நம்மளுக்குள்ளாய் மறைமுகமாய் இருந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம் அது. ஆமென். அவர் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பார். உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவார். நீங்களும் சுத்தமாவீர்கள். ஆமென். சேதனம் இருதயத்துக்குள்ளாய் நம்மளுடைய மாம்சத்துக்குள்ளாய் ஒரு விருத்த சேதனத்தை தேவன் உண்டு பண்ணி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவர். அவர் எப்பொழுதுமே வெளியரங்கமான பார்வையில் மாத்திரம் நன்மை செய்கிறவர் அல்ல, உள்ளுக்குள்ளேயும் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் காணப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எப்பொழுதுமே வெளியில மாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா அது தப்பு. எப்பயுமே ஆண்டவர் நம்மளுக்கு 2 கையை படைச்சிருக்கிறார், 2 கண்ணை கர்த்தர் படைச்சிருக்கிறார். அவர் செய்கிற நல்ல நல்ல காரியத்தில் எல்லாமே 2 விஷயம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பல காரியத்தை நம்ம சொல்ல முடியும். வேதத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேவன் செய்கிறவர் அல்ல, அவர் அதை செய்கிறார் என்றால் உள்ளுக்குள்ளேயும் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். உள்ளான மனுஷனுக்குள்ள தேவன் ஒரு மாற்றத்தை, ஆவியில இருக்கிற கடினங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் 2 காரியங்களோடு ஆண்டவர் செயல்படுகிறவர். அவர் நன்மைகளை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையா வெளியரங்கமான பார்வையில் நல்ல வசதிகளோ இல்லை நம்ம வாஞ்சிக்கிற காரியத்தை மாத்திரம் கொடுத்து தேவன் நம்மளை ஆண்டவர் ஸ்டெடிப்படுத்துகிறதல்ல, உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கர்த்தர் நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவருக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும்? நன்மைகளை செய்கிறாரே. என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப வரவும் இதில் சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. பயப்படுகிற இருதயத்தை கர்த்தர் நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் நன்மை உண்டாக செய்கிறவர். நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று பயப்படுகிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ளாய் காணப்படும். அது மாற்றத்தைக்குள்ளாக கடந்து வரும். கர்த்தர் நம்மளுக்குள்ளாய் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வெளியரங்கமான காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாய் தேவனுக்குள்ளாக ஏற்ற பயபக்தியில் வாழும்படியாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட மாற்றங்கள் காணப்படும் போது அவர் நன்மை செய்கிறார். நம்மளை விட்டு பின்வாங்காமல் கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2வதாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எப்படி கிடந்துச்சு? மகானா எவ்வளவு? நிறையா நிறையா திரளாய். அங்க பார்க்கிறோம் அந்த வார்த்தையினுடைய வீரியம். மகாய் திரளாய் அப்படி சொல்லப்பட்டது. திரளுன்னு என்னது? நிறையா சொல்லலாம். மகா அதுவும் பயங்கரம். மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார்? மகா திரளாய் உலர்ந்ததாய் கிடக்கிறவைகளுக்கு
நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். மகா திரளாய் உலர்ந்தவைகளுக்கு கர்த்தர் மகா திரளாய் கிடக்கிறது. மகா திரளாய் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது கிடக்குது. அந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகளாக இருக்கிறது? யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் செத்துப்போன எல்லா உடம்புகளில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட எலும்பாக இருக்கிறது? உலர்ந்ததாக இருக்கிறது. ரெண்டாவது, அது மகா திரளாய் கிடக்கிறது. அது மகா திரளாய் கிடக்கிறது. கொஞ்சம் இல்லை, கவுண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, எலும்பு கூட்டம் மகா நிறையா கிடக்குது. அதனால எழும்ப முடியாது. அதனால எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறதா இருக்கிறது. இந்த மாதத்தில் தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கை பல காரியங்களை கிடந்ததா இருக்கிறதோ, மகா தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்ததாய் காணப்படுகிறதோ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறையா இருக்கு, ஆனால் கிடக்கிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ இருக்கு, ஆனால் உலர்ந்து போனது இப்போல இருக்குது. இல்லை, இல்லாத ஒரு நிலை, தகுதியற்ற நிலைமை, நம்முடைய வாழ்க்கையில் தகுதி இல்லாத நிலைமை, இயலாத நிலைமை, முடியாத ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு தேடி வருகிறது. அவர் ஒரு நன்மையை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தகுதி இல்லாமல் கிடக்குது, என் வாழ்க்கையே தகுதி இல்லாமல் இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே முடியல, என்கிட்ட நிறையா இருந்தும் பிரயோஜனப்பட முடியலை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மையை காண வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நிறையா மகா திரளாய் கிடக்கிறது, சும்மா கிடக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறவைகள். உங்கள் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் மகா திரளான சூழ்நிலைகளோடு காணப்படுகிறதா? கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். ஆமென். அவர் எப்போ நன்மை செய்தாலும் ஃபர்ஸ்ட் வெளியில் செய்வார், ரெண்டாவது உள்ளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, யாருக்கு நன்மை செய்வார்னு சொல்லி பார்த்தபோது தான் தேவன் திரளாய் தகுதி இல்லாமல் கிடக்கிறவர்களுக்கு, உலர்ந்த நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய போகிறார். ஆமென். என் வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியலை, என் வாழ்க்கையில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க இந்த அக்டோபர் மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அடுத்து 3வது வசனம் சொல்லப்படுகிறது. அடுத்து எப்படிப்பட்ட சூழ்நிலை? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். அப்ப இவன் அறியாதவனாய் இருக்கிறான். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறவர். இந்த மாதத்தில் எனக்கு தெரியாத ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிகிறவர் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவரும் உங்களை விட்டு பின்வாங்கி போகாத ஒரு ஆண்டவருமாய் கர்த்தர் வெளிப்படுகிற ஆண்டவராய் காணப்படுவார். ஆமே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிகிறவர். ஆமே, எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பான்மையோடு, அந்த ஒரு தன்மையோடு, அந்த ஒரு மனநிலைமையோடு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாதவனாய் இருக்கிறான், ஆனால் அறியாதவனுக்கு தேவன் செய்ய போகிறவராய் இருக்கிறார்.
ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் அறியாமல் இருக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் தேவன் செய்வதை உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவன் நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க போகிறீங்க. அந்த எலும்புகள் எழும்பி நிற்க போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வீணாய் போனது, முடியாது என்று சொல்லி காணப்பட்டவைகளை தேவ நன்மைகளை காண வைக்க போகிற தேவனாய் காணப்படுவார். ஆமென். 4வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியவைகள் எவைகள் என்றால், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அங்க பார்க்கிறோம். 4வது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 4வது வசனத்தில் சுட்டி காட்டுகிறது என்னவென்றால், நீ நீ உன்னுடைய காரியத்தை குறித்து நீ பேசு, நீ தீர்க்க தரிசனமாய் சொல்லு, வசனத்தின் அடிப்படையில் நீ பேசு. ஆண்டவர் உனக்கு நன்மையை அது மாறி தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கே இருக்கிற என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளை தேடிதான் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் வந்துட்டார். இப்போ நம்ம எப்படிப்பட்ட மனநிலைமையில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர்களாய், உரைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து வசனத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அது நைட்டு ஜெபிக்கிறவர்களாக இல்லை, காலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். காலையில் தேவனை நினைக்காம வேற எதில் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடி எடுத்து வச்சாலும் அது விசேஷமாக இருக்காது. தேவனை ஃபஸ்ட்டு அறிக்கை பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்குவீங்க என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்வது கட்டாயம், நிச்சயமாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தையை தேவன் தந்திருக்கிற காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகா வறட்சியாய் காணப்படுகிறவைகள், உலர்ந்து போயிருக்கிறவைகளை, கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறவைகளை கர்த்தர் நன்மை உண்டாக்க போகிறார். 2வது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற ஒரு காரியம் என்னவென்றால், அது எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாததை நீங்கள் செய்வீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் காரியங்களை நடத்தி கொடுப்பார். அப்படி சொன்னவனுடைய கண்களுக்கு முன்பதாய்த்தான் படுத்து கிடந்ததான, உலர்ந்து போயிருந்ததான எலும்ப கர்த்தர் எழும்ப வைத்தார். ஆமென். 3வது, அவன் செய்த காரியம், அவன் வாய்களை திறந்து உரைத்தான், அவன் வசனங்களை சொன்னான், அவன் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4வது வசனத்தில் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியதை அவன் என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அவன் சொல்லக்கூடியவனாய், அவன் கேளுங்கள் என்று சொல்லக்கூடியவைகளாய் காணப்பட்டான். நீங்களும் உங்களுக்கு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நடக்க வேண்டுமோ, உங்களுக்கு எதெல்லாம் சாத்தியமாய் நடக்க வேண்டுமோ, அவைகளை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு சொல்ல 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 அதுக்குள்ளாய் கர்த்தர் நன்மைகளை உண்டு பண்ணி கொடுப்பது நிச்சயமாய் காணப்படும். ஆமென். ஆண்டவர் எப்பையும் வெளியரங்கமான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நன்மை செய்கிறவர் அல்ல, அவர் உள்ளான மனிதனுக்குள்ளாகவும் அவர் நன்மைகளை செய்து நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், பக்குவப்படுத்தி நம்மளை உகந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு வாழ வைக்க போதுமானவராக இருக்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர், ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தேவனே நீங்கள் எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. கேட்போமா? ஆண்டவரே நன்மை செய்யுங்க, இயேசுவே நன்மை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. நான் அறியாதவனாக இருக்கிறேன், சொல்லுங்க, நான் அறியாதவனாக இருக்கிறேன். எப்படி என் வாழ்க்கையை ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். என் குடும்பத்தினுடைய உயர்த்துதல் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நன்மை செய்கிறவர் எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யுங்க ராஜா, எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
சத்தமா ஜெபம் பண்ணுங்க. தலையை அப்படியே தொங்க விடாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே கீழ்ப்படிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவரே படிப்புல நன்மை செய்யுங்க, வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. இந்த மாதத்துல நாங்க ஆண்டவரே நன்மைகளினால நிரப்பப்படக்கூடிய கிருபைகளை செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில நீர் பின்தங்காதவராய் இருப்பீராக ஆண்டவரே. நம்பாமல் காணப்பட்ட சிதைக்கியாவுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னது நடந்துச்சு. அவன் சிறைப்பட்டு போனான். அவன் கண்களுக்கு முன்பதாய் பாபிலோன் வந்து அவனை சிறைப்படுத்தினார்கள், அடக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். அவனுடைய ஜனங்கள் எல்லாம் சிதறண்டு போனார்கள். ஆண்டவரே அப்பா உங்களை நம்பாதவனுடைய வாழ்க்கையில, நீங்க இல்லாதவனுடைய வாழ்க்கையில, ஆண்டவருக்கு முதுக காட்டுகிறவனுடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போகுமே. ஆண்டவரே முதுக காட்டுகிறவனுடைய வாழ்க்கை ஆண்டவரே அடிமைப்பட்டு போகுமே. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவரே முதுக காட்டாதவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முதுக காட்டாதவர்களாய் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு முன்னிலையில பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஆண்டவரே பயபக்தியை நாடுகிறவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னிலையில நான் பயப்பட்டு வாழுவேன். கர்த்தருக்கு முன்னிலையில நான் எனக்கு நன்மை உண்டாகணும்னா நான் அவருக்கு பயப்படணும். அவருக்கு முதுக காட்டுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை மாத்துறேன், நான் முதுக காட்டி வாழ்கிற வாழ்க்கையை மாத்திக் கொள்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். சிதைக்கியா அவனுடைய ஜனங்கள் முதுகை காட்டி வாழ்ந்தார்கள். ஆண்டவர் நீங்களோ எனக்கு முதுகை காட்டினீர்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. பாபிலோனுடைய அரசாட்சி வந்து அவர்களை அப்படியே முற்றுகை போட்டது, அடிமைப்படுத்தினது. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லியும் கேட்காத ஒரு வாழ்க்கை, முதுகை காட்டின என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்தி இந்த புதிய மாதத்துல தேவன் தான் எனக்கு நன்மை செய்யணும், என் குடும்பத்தை விட்டு அவர் பின்வாங்க கூடாது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிற பிள்ளைகள், நான் முதுக காட்ட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயந்து நடுங்குவேன் சொல்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் இதை உடன்படிக்கையா உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே முதுகை காட்டி வாழ்கிற அந்த வாழ்க்கை மாறட்டுமாப்பா. தெரியாமலோ தெரிஞ்சோ முதுக காட்டி வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படாம வாழ்ந்த வாழ்க்கை, தேவன் சொல்லி இருந்தோம் அதை செய்யாமல் போன ஒரு வாழ்க்கை இந்த மாதத்துல மாறி புதிய ஒரு காரியம் உண்டாயிருக்கட்டும். தேவ நன்மைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரங்கள் உயர்த்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய பரிசுத்தமான தேவ கரங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தின் மேல தங்கி தாபரிக்கட்டும் ராஜா. குடும்ப ஜெபம் செய்யாத குடும்பம் மாறட்டும். காலையில பைபிளை தொடாமலும் ஜெபிக்காமல் இருக்கிறவங்களுடைய மனசு மாறட்டும். வர தேடுகிறவர்களுக்கு நன்மை குறையாதான் ஆண்டவரே, நன்மைகளை குறைத்து விடாதபடிக்கு கர்த்தரை தேடி கர்த்தரையே அண்டிக் கொண்டு வாழ, வசனத்தை பிரகாரமாய் சொல்லி வாழ ஆண்டவரே உரைக்கக்கூடியவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ நன்மைகள் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நன்மைகள் காத்து கொள்ளட்டும். அப்பா நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்க, போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய நன்மைகள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.